विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् अतो न किञ्चित् तव चक्षितेन मे फलम् भवेत् सर्वविशेषानतः विमुच्य मायामय कार्यतामिह प्रशान्ति माया असदीहितात् सदा अहम् परम् ब्रह्म सदा विमुक्तवत् तथाजमेकम् दैवस्थितम् यथा यथा இப்ப மதி விலாபன பிரகரணம் அப்படிங்கிறது 8வது பிரகரணம் பத்ய பாகத்துல. இதுக்கு முன்னால கத்திய பாகத்துல ஆத்ம தத்துவத்தை விஸ்தாரமா சொன்னார். அதையே பத்ய பாகத்துல சொல்லணும்னு ஆரம்பிச்சிருக்கார். இப்ப சில ஸ்லோகங்கள் மனசை அட்ரஸ் பண்றா போல, மனசே அப்படின்னு மனசோட பேசுறா போல இங்க நடக்கிறது. சாதாரணமாக மனுஷன் ஆத்மாவையும் மனசையும் சேர்த்து பேசிடுறான், கலந்து பேசுறான். அந்த கலந்து பேசுறதுனால மனசுல இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் ஆத்மாவில தெரியாது. இப்ப சாதாரணமாக நெருப்பு மேல இரும்ப வச்சோமையானா அந்த இரும்பானது உஷ்ணமாகுது, தெரியாம அதை தொட்டா சுடுறது. இப்ப சாதாரணமாக ஜனங்கள் என்ன நினைக்கிறா, இந்த இரும்பு சுட்டுன்னு தான் சொல்றா. ஆனா நிஜமாக இரும்புக்கு சுடும் தன்மை கிடையாது. சுடும் தன்மை எதுக்கு இருக்கு? நெருப்புக்குத்தான் இருக்கு. அப்ப நெருப்பு சுட்டதுன்னு சொல்ல வேண்டி இருக்க இரும்பு கரத்தை சுட்டதுன்னு தான் சொல்றான். இதே மாதிரி மனசின் மனசு வேற ஆத்மா வேறன்னு தெரிஞ்சிருந்த கூட அந்த மனசையும் ஆத்மாவையும் ஒன்னா கலந்து மனசு பண்ணக்கூடியதான சேட்டைகள்ல ஆத்மா பண்றதுன்னு நினைச்சு பேசுறான். இப்ப எப்படி நான் யோஜனை பண்றேன், நான் தீர்மானம் பண்றேன் அப்படிங்கிறான். யோஜனை பண்றேங்கிறது மனசுனுடைய தத்துவம், நிச்சயம் பண்றேன் என்கிறது புத்தியினுடைய தத்துவம். அத நான் ஆத்மாவோட சேர்த்து சொல்றான். இதனால என்ன ஆயிடுதுன்னு லோகத்தில் இருக்கிற விவகாரங்கள்லாம் ஆத்மாவோட சேர்ந்திருக்கா போலையும் ஆத்மா தான் நடந்திருக்கா போலையும் இல்லாம நினைக்கிறார். வஸ்துதா ஆத்மாவானது நிருபாதிக்கம், அதோட மட்டுமல்ல நிரந்தரம், இன்பிட்வீன் ஒன்னும் கிடையாது. எப்படி உப்பு கட்டியில உப்பை தவிர வேற ஒன்றும் இருக்காதோ அதே விதமாக ஆத்மா சைத்தன்யத்துல விஞ்ஞானமயா விஞ்ஞான கனஹா அப்படின்னு சொல்லு. வெறும் அறிவை தவிர வேற ஒன்றும் இல்லை, அச்சேதன அம்சம் ஒன்றும் அது இல்லை. ஆனா புத்தி என்ன பண்றது, ஆத்மாவோட சேர்ந்தா போல நினைச்சு ஆத்ம தர்மங்கள்ல தன்னிடத்துல வச்சுண்டு உலகத்துக்கு தான் தான் எல்லாம் பண்றா போல காட்டிட்டு இருக்கு. அந்த ஆத்மாவுடைய ஒரு பிரகாசம் இருக்கிறதுனாலதான் இது பண்றது எனக்கூடியதான வித்தியாசம் எனக்கு தெரியல. அப்படி ஒரு சம்சாரத்துல அநேக விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கான். துன்பங்கள்லாம் பார்க்கணும் மனுஷனுக்கு. அட இன்பமோ துன்பமோ ஏதோ ஒண்ணு. ஜாகிரத்திலையும் சொப்னத்துல தான் இருக்கு, தூக்கத்துல இல்ல. தூக்கத்திலேயே நீங்க உங்க சரீரத்தை மறந்துட்டு, நமக்கு இந்த சரீரம் எனக்கூடியது மறந்து போச்சு. எப்ப மறந்து போச்சோ அப்ப என்ன பண்றேன்னு உலகத்தோட சம்பந்தம் விட்டு போயிடு. உங்க சரீரத்தோட சம்பந்தம் இருக்கும் பொழுதுதான் உலகத்தோட சம்பந்தம். ஏன்னா சரீரத்துக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. என்னுடைய ஆத்தக்காரர், என்னுடைய ஆத்தக்காரி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மாட்டுப்பண்ணை, என்னுடைய பேரங்கள், இப்படித்தானே பேசிட்டு இருக்கு. இது என்னுடையான்னு சொன்னா இந்த சரீரத்தை நான் வச்சுண்டு சரீரத்துக்கு யாரால் சம்பந்தப்பட்டிருக்காளோ அவளையெல்லாம் நான் என்ன சொல்லிக்கொண்டு, அதனால அவளுக்கு சுகத்தையும் துக்கத்தையும் நம்ம சுகமே நம்ம துக்கமே அப்படின்னு நினைச்சுண்டு இத்தனை கஷ்டங்கள் இவன் பட்டுட்டே இருக்கான். ஆனா தூக்கம் வந்ததுமே இந்த கஷ்டம் ஒண்ணும் தெரியல. என்ன சுவாமி, சர்வம் மறந்து போச்சு. இது ஏன் மறந்ததுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். தூக்கத்துல அவள்லாம் இருக்காளோ இல்லையோ, இருக்கா. எந்த இன்ப துன்பங்கள் சொல்றீங்களோ அவைகள்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா நீங்க நோட்டீஸ் பண்ணலை. ஏன் சுவாமி நோட்டீஸ் பண்ணல?
சரீரத்தோட சம்பந்தம் இல்ல, ஆகையால் மனசோட சம்பந்தம் இல்ல, அதனோட புத்தியோட சம்பந்தம் இல்ல, புலனோட சம்பந்தம் இல்ல. ஆத்மா அசங்கம், எல்லாத்தையும் ஒழிக்குமே தவிர ஆத்மா வேற எதையும் பண்ணாது. ஆகையால் என்ன ஆச்சுன்னு தூக்கத்துல நமக்கு ஒரு சம்பந்தமும் ஒரு இன்ப துன்பமும் ஒண்ணும் கிடையாது. தூக்கத்திலேயே இல்லைன்னா சமாதியில எப்படி? சமாதின்னு என்ன அர்த்தம்? முழிச்சுட்டு இருக்கிறப்பவே தூங்குற நிலை என்ன இருக்கோ அந்த நிலையை அனுபவிக்கிறது. தூங்கும் பொழுது ஆத்மா அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருக்க, சமாதியில அது மறைக்கப்படல, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர. அதனாலதான் தூக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி சமாதியும் ஒரு மனுஷனுக்கு ஒரு விதமான கவலை சம்பந்தம் இவைகளும் ஒண்ணும் இல்லாம இருக்கு. இது முதல்ல சொல்லியாச்சு. இப்ப இந்த இவனுக்கு மனசு தான் எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து கொடுக்கறது. அவன் பாட்டுக்கு அவன் இருந்துட்டு இருக்கான். இந்த மனசானது எல்லாத்தையும் சுகமோ துக்கமோ இன்பமோ துன்பமோ வெக்கமோ ஆசையோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆத்மா கிட்ட கொடுக்கறது. ஆத்மா கிட்ட கொடுக்க ஆத்மா ஒழிக்கிறதா, அதனால மனசு ஒழிக்கிறதா? இந்த மனசு என்ன பண்றது? எல்லாம் ஆத்மா தான் பண்றதுன்னு காமிக்கிறது. சில சமயத்துல எல்லாம் நான் தான் பண்றேன்னு காமிக்கிறது, சில சமயத்துல எல்லாம் ஆத்மா தான் பண்றதுன்னு காமிக்கிறது. இதனால என்ன ஆச்சு? இந்த ஆத்மாவே பண்றான்னு நினைச்சுட்டு நாம ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோம். வஸ்துதா இவ்வளவுதான். ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நாம அறிந்தோமேயானால் இதெல்லாம் எங்க இருக்கு? மற்ற பதார்த்தங்கள்ல இருக்கே தவிர ஆத்மா எல்லாவற்றையும் ஒழிக்கிட்டு தான் இருக்கு. ஒழிக்கிறது ஒண்ணுதான் அதனுடைய காரியம். அது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன், இவைகள்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு விட்டுரும். எது முக்கியமா பண்றதுன்னா மனசு தான். இப்ப இந்த கல்புரட்டு மனசு இருக்கான் பத்தில, அவளை மட்டும் பிடிச்சுட்டு அவரோட பேசிட்டு இருக்கா ஆத்மாங்கிறவர். எப்படி? ஸ்வரூபேஸ்வதேவமே மதே பிரசாதியோகஸ்தவமோனகாரிதா அதோ ந கிஞ்சித் தவ செட்டிதேனமே பலம் பவே சர்வ விசேஷானதா. இது வரைக்கும் அனர்த்த சந்தத்துல பார்த்தோம். இப்ப இதெல்லாம் வேற சந்தஸ், அதோட சேர்ந்தது இல்லை. அதனால ராகம் சொல்லும் பொழுதே அது வேறையா காணப்படுறது. என்ன சொல்ற? சிதிஸ்வரூபே ஸ்வதேவமே மதே. அப்ப மனசே கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, என்னுடைய ஸ்வரூபம் என்ன? சைத்தன்யம் ஒண்ணுதான் ஸ்வரூபம், வெறும் சைத்தன்யம் தான். அந்த சைத்தன்யம் என்ன பண்ணும்? ஒரு காரியத்தையும் பண்ணாது. ஆனா என்ன பண்றதுன்னு, சைத்தன்யமானது எல்லா பொருளையும் ஒழிச்சுட்டே இருக்கு. சந்திரன் இது மனசா, சரி அதை ஒழிக்கிறது, புத்தியா ஒழிக்கிறது, புலன்களா ஒழிக்கிறது. அந்த ஆத்மா இருக்கிற காலத்துல அதனுடைய ஒளி மேல விழுந்த பிறகு இவைகள் எல்லாம் தந்தன் காரியத்தை பண்ணிட்டே இருக்கு. ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, சுவிட்ச் போட்டா தான் அதுல கரண்ட் போனா தான் அது தன் வேலையை செய்யும். அதனுடைய கரண்ட் அங்க போகலன்னு வச்சுங்களேன், ஒரு காரியமும் பண்ணாது. அதே மாதிரி இந்த ஆத்மசக்தி சித் சக்தி இது எல்லா காரியத்தையும் பண்ணினால், இதோட சம்பந்தம் வந்தால் அது எல்லாம் பண்ணும். ஆனா என்ன ஆச்சு? அது யாரோடையும் சம்பந்தப்படாது. ஆத்மாவே யாரோடையும் சம்பந்தப்படாது. ஆத்மாவை சம்பந்தப்படுத்துவது மனசு. எப்படி பண்றது? இது போய் ஆத்மாவோட ஒட்டல. ஆத்மா அசங்கோக்கியம் புருஷா அசங்கோ நைதஜ்ஜதே, எதோடையும் ஒட்ட மாட்டார். ஆனா என்ன ஆச்சுன்னா, இந்த மனசானது ஆத்மாவனுடைய பிரதிபிம்பத்தை தான் வாங்கி கொள்றது. கண்ணாடி எப்பாதும் ஒரு பிரதிபிம்பம் இல்லாமல் பார்த்திருக்கலாம் எப்பவும் கிடையாது. கண்ணாடி பிறந்ததுல இருந்து உடஞ்சி போற பரியந்தம் ஏதோ ஒரு பிரதிபிம்பம் இருந்துட்டு இருக்கும். ஒரு பிரதிபிம்பம் இல்ல, முன்னால யாரும் நிக்கலன்னு வச்சுங்களேன், எதற்கு இருக்கக்கூடிய சவர பிரதிபிம்பத்தையாவது காட்டும். அதனுடைய சுபாவம் அப்படி. அதே மாதிரிதான் மனசனுடைய சுபாவம். எப்பொழுதும் ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் தான் வாங்கிக் கொள்றது. இந்த பக்கம் கண்ணாடி வச்சுன்னா இந்த பக்கம் செவர் கண்ணாடியில விழுமா விழாதா? ஏன் சார் நான் ஆசைப்படலையே, விழ வேண்டாமேன்னு சொன்னா கிடையாது. அந்த மனசு கண்ணாடின்னு இருக்கிற பரியந்தம் அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கும். அதே போல மனசு என்ன பண்றது? எல்லா சுரூபத்தையும் ஆத்ம சைத்தன்யத்தை தான் வர வச்சுக்கிறது, பிரதிபிம்பத்துக் கொள்றது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஆத்மாவானது எல்லாத்தையும் பண்றது அப்படின்னு மனசு தன்னை மறைச்சு ஆத்மாவில முன்னால வச்சு ஜனங்களுக்கெல்லாம் காட்டுறது. இது நடக்கிற காரியம். இப்ப என்ன பண்றது? மனசுக்கு சொல்ற சிதிஸ்வரூபே ஸ்வதேவமே மதே. அம்மா மனசே, நான் என்னுடைய ஸ்வரூபம் என்ன? நான் சைதன்ய மாத்திர ஸ்வரூபம். சைத்தன்யத்தை தவிர ஒன்றும் கிடையாது என் இடத்துல. ஆனால் என்ன? பிரசாதி யோகஸ்தவ மோககாரிதா. அப்படி இருந்த போதிலும் இந்த மோகம் எல்லாம் பார்த்தீங்களா, மோகத்தினால எல்லா குணங்களும் ஆத்மாவில இருக்கா போல, ராகாதி குணங்கள்லாம் ஆத்மாவில இருக்கா போல சொல்றது. ஆனால் என்னுடைய ஸ்வரூபம் என்ன? அதோ நகிஞ்சி தவ சேஷ்டி தேனமே. நீ என்னென்னமோ சேட்டைகள்லாம் பண்ணு, அது உன்னுடைய சுபாவம்.
சேட்டைகளை பண்றதுங்கிறது மனசனுடைய சுபாவம். ஆகையால் எந்தெந்த சேட்டை நீ பண்றீங்களோ அது பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அதோ நகிஞ்சித் தவ சேட்டை தேனமே, உங்களுடைய சேட்டையினால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏஸ்வவினர் பவேத் சர்வ பலம் பவேத் சர்வ விசேஷானதா, ஏன்னா விசேஷமாக இருக்கக்கூடியதான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுறேன்னா அது எங்கிட்ட என்னைக்குமே இல்லை. இந்த மனசானது சேட்டா போல மாதுளா இருக்கா போல காமிக்கிறது. வஸ்துதா உன்னுடைய சேட்டையினால எனக்கு ஒரு விதமான தோஷமும் இல்லை. சேட்டைகள் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும், மனசனுடைய சுபாவம் அது. ஆனா அந்த சேட்டைகள் பண்ணினாலும் ஆத்மாவில ஏதாவது மாறுதல் உண்டோ? மாறுதல் இல்லை. மனசுல மாறுதல் இருக்கலாம். நாமே சொல்றோம் மனசு ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனால் மனசுக்குத்தான் கவலை, மனசு வேறு நான் வேறு என்றதை நீங்க பார்த்துட்டேன்னா அப்புறம் என்ன ஆகும்? மனசு நீங்க கேர் பண்ண மாட்டேன், அது பாட்டுக்கு சுக்கமோ துக்கமோ அதை அனுபவிச்சுட்டு போயிருக்கும். நீங்க பாட்டுக்கு ஆத்மஸ்வரூபத்திலேயே நீங்க இருக்கலாம். ஆகையால் மனசை பார்த்து சொல்றாரு, அப்பா ராகாதிகள் எல்லாம் நீ எதனால பண்ணிட்டு இருக்காய்? நீ கொண்டு வந்து ஆத்மாவுன்னு விட்டு இருக்க. வசுதா இவைகள்லாம் ஆத்மாவுக்கு இல்ல. அதனால எனக்கு உன்னுடைய சம்பந்தத்தினால எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன் நீ என்ன ட்ரை பண்ணினாலும் என்ன மாற்ற முடியாது அப்படிங்கிறார் முதல் ஸ்லோகத்துல. சிதிஸ்வரூபே ஸ்வதேவமே மதே ரசாதி யோகஸ்தவ மோககாரிதா. இந்த ரசாதி யோகங்கள் ராகம் துவேஷம் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் இருக்க, வெக்கம் பயம் இதெல்லாம் மனசுல தான் இருக்க. அந்த மனசுல இருக்கிறத ஆத்மாவில ஏற்றி வச்சு சொல்றது இந்த மனசு, அதனுடைய சுபாவம் அப்படி. ஆனா ஆத்மா எப்படின்னா என்னைக்குமே அசங்கமாக கூட்டஸ்தமாக எதோட சம்பந்தப்படாம இருக்க. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு ஒரு விதமான தோஷமும் இல்லை, ஒரு இன்பமும் கூட இல்ல. தோஷம் மட்டும் இல்ல, இன்பமும் இல்ல, துன்பமும் இல்ல. அது தனியே அப்படியே நிக்கிறது. அப்படி அதுதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதோ நகிஞ்சித் தவ சேட்டை தேனமே, உன்னுடைய சேட்டையினால எனக்கு ஒரு விதமான பலமும் ஏற்படலையே. மனசே ஆத்மான்னு கருதுண்டு இருக்கிறவனுக்கு எல்லா விதமான துன்பங்களும் வரும். மனசு வேற ஆத்மா வேற, எல்லாம் ஆத்மா செய்யறது எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சவனுக்கு இதெல்லாம் கிட்டவே வராது. சினிமா பாக்குறான், அது நிஜமான நினைச்சுட்டு இருக்கப்ப ரசங்கள்லாம் அனுபவிக்கிறான். இவன் நடிக்கிறான், அவன் நடிக்கிறான், அது பாக்குறான், இது பாக்குறான், ரொம்ப நன்னா இருக்குங்கிறது. ஆனா பிலிம்ங்கிறது வெறும்னு காட்டி கொடுத்ததான பதார்த்தம் தான். நம்ம பொழுதுபோக்குக்கு இங்க வந்திருக்கோம். வசுதா இங்க ஸ்கிரீன்ல ஒண்ணும் இல்ல, எல்லாம் பொம்மை தான் தெரிஞ்சின்றவன் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறானோ கிடையாது. ரோட்ல போறப்ப ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டை யாராவது 2 பேருக்கு வந்தா நீங்க அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, ஏன்னா 2 பேரும் அடிச்சுட்டாங்க, நம்ம மேல அடி விழுந்தா என்ன பண்றது அப்படின்னு இந்த பக்கம் போறாரு. ஆனா அதை விட பெரிய அடின்னு அடிக்கிறான் சினிமால. என்ன ஆச்சுன்னு பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். என்ன விவகாரம்? இங்க பயப்படுறேன், அங்கே சிரிக்கிறேன். காரணம் என்ன? இங்க பயப்படுற இடத்துல அதுவே நான் எனக்கூடியதான ஒரு சம்பந்தம் வந்துருக்கு, சரீரத்தோட சம்பந்தம் வந்தது. நாம் அங்க நீங்க நின்னோமையானால் அவங்க சண்டை நம்ம மேல வந்து விழுந்ததேயானால் நமக்கு அடிப்படும், நம்ம இங்க இருக்கணும் போயிடான் அப்படின்னு போயிரு. சினிமால என்னடா அது நிச்சயமா நம்மள அடிப்படாது, அது வேற நாம் வேற அப்படின்னு தெரிஞ்சுட்டு பாக்குறது, அப்ப சந்தோஷமா இருக்கு. அதே போலயே ஜீவன் முக்தி தசையில மனசு வேறு நான் வேறு கண்டுபிடிச்ச பிறகு அவனுக்கு எந்த விதமான துன்பமோ இன்பமோ கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துல மட்டும்தான் இருப்பான். அதனால என் மனசே உன்னுடைய சேட்டையினால நீ பண்றதெல்லாம் சேட்டைன்னு என்ன அர்த்தம்? பிரயோஜனம் இல்லாதான காரியம்னு அர்த்தம். குழந்தைகள்லாம் ரொம்ப சேஷ்டை பண்றா சார் அப்படிங்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? எதுக்காக அப்படி பண்றான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆகையால் அப்படிப்பட்டதான சேஷ்டை பண்றதுனால ஒரு லாபமும் எனக்கு இல்லம்மா, உனக்கும் ஒரு லாபம் கிடையாது. நான் எப்பொழுதும் சர்வ விசேஷ ஆனதா, எல்லா விசேஷங்களும் இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை முதல் ஸ்லோகத்தை சொல்றார். சிதிஸ்வரூபே ஸ்வதேவமே மதே பிரசாதி யோகஸ்தவ மோககாரிதா அதோ நகிஞ்சித் தவ சேட்டை தேனமே. ஆகையால் உன்னுடைய சேஷ்டைகள்னால எனக்கு எந்த விதமான துன்பமும் கிடையாது. சர்வ விசேஷ ஆனதா, என்னிடத்த ஒரு பலமும் இல்லை. ஆகையால் அனாவசியமா ஏன் கஷ்டப்படுற நீ? இதை பார்த்து அதை பார்த்து அங்க போய் இங்க போய் இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறீங்கள, வேண்டாமே. என்னுடைய ஸ்வரூபத்தை நினைச்சு பாருங்க, அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற. விமுச்சமாயாமய காரியதாமிய பிரசாந்தி மாயாக்கியசதா அகம்பரம் பிரம்ம சதா விமுக்திவத்
ததாதமேகம் தைவர்ஜிதம் யதா விமுக்த மாயாமய காரியதாமிக. நீ பண்றதெல்லாம் மாயினால பண்ணிட்டு இருக்க. ஒரு மனுஷனுக்கு ஆத்ம தத்துவம் தனியாக இருக்கு என்று அறிய விடாம அதை மறைச்சு எல்லாமே நான் தான் பண்றேன்னு காமிச்சுட்டு இருக்காங்க. இது என்ன மாயினால பண்ணக்கூடியதான காரியம். அதை விட்டு ஏன்னா நீ என்ன பண்ணினாலும் எவ்வளவு குதிச்சாலும் எவ்வளவு கவலைப்பட்டாலும் நான் உங்களுக்கு காணப்பட மாட்டேன். ஏண்டா தாங்களும் வெளியில தான் பார்த்துட்டு இருக்கேன். புலன்கள் என்ன பண்றது, வெளியில பார்க்கணும். வெளியில கலர் இருக்குமே ஆனால் அதைத்தான் கண்ணு பார்க்கமே தவிர உள்ளுக்குள்ள என்ன கலர் இருக்குன்னு கண்ணை பார்க்கறதோ, கண்ணை மூடிட்டேன்னா இருட்டு தான் வருதே தவிர உள்ள என்ன இருக்குங்கிறது நீங்க பார்க்கல, யாரும் பார்க்கல. ஒரு ஞானிக்குத்தான் தெரியும். ஞானிக்கு கூட அது உபயோகம் இல்லைன்னு தெரியுமே தவிர கண்ணுடனே பார்க்க மாட்டேன். அதே போல சப்தம் இருக்கு. இந்த சப்தத்தை என்ன பண்றதுன்னு வெளி சத்தத்தான் காது கேட்கறது. உள்ளூர் பெரிய சத்தம் இருக்கு, அதை மறைஞ்சு போயிடுது. ரெண்டு காதையும் பொத்துட்டு பார்த்தீங்கன்னால் சமுத்திரத்தினுடைய அலைகள்லாம் எப்படி சத்தம் வருதோ அப்படி உள்ள சத்தம் வருது. அதுவே சங்கநாதம் மாதிரியும் சில சமயத்துல வருது. இந்த சத்தம் வந்ததுனால இந்த வெளி சத்தமானது வந்து உள் சத்தம் நின்று போயிடுச்சு. அப்படி மனுஷனுடைய புலன்கள் எல்லாம் வெளியில போய் தான் பழக்கம். வெளியில தான் சுற்றப்பட்டிருக்கு. பராஞ்சு காணி ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஸ்கதி ந அக்கராத்மன். புலன்கள்லாம் வெளியில சுட்டி பண்ணிருக்கிறதுனால வெளிப்போக்கத்தான் போகிறதே தவிர உள்ள இதை கவனிக்கிறது இல்லை. உள்ள கவனிக்காதனால என்ன ஆச்சு அப்படின்னு என்னைக்கோ ஒருவர் யாரோ ஒரு குருனுடைய வார்த்தை கேட்டு இத்தனை பிறவிகளை நம்ம வெளியில பார்த்து இருக்கோம், இது மேல இவைகள் வேண்டாம் அப்படின்னு ஏகாந்தமாக ஆத்மாவையவே பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது கட்டோபனிஷத்து. அதே போல அம்மா உன்னுடைய மோக சேஷ்டையினால எனக்கு ஒன்னும் ஆகாது. விமுச்சமாயாமய காரியதாமிய பிரசாந்தி மாயாகி அசதீஹிதா அசதீஹிதாத். அசத்தான பதார்த்தங்கள் அது வேணும் இது வேணும் இது வேணும். மனசு மட்டும் சும்மா இருக்க மாட்டேங்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தமும் எனக்கு வேணும்னு சேர்த்துக்கிறது. வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் பாருங்க, வாங்கின சந்தர்ப்பத்துல புதுசாயிரா போல இருந்தது, அது நிஜமா சந்தோஷமா கொடுக்க போல இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது நம்ம உபயோகப்படுத்துறது இல்ல, வெளியிலையும் போடுறது இல்ல, வீட்டுல குப்பையா வந்து நிக்கிறது. யாராவது கேட்டா இல்ல அதுக்கு வேணும்னு வேற சொல்றேன். இது என்ன பண்ணிச்சுன்னு இது பண்ணினது இந்த மனசுங்கிறது தான். அந்த மனசான மாயினால விமுச்சமாயாமய காரியதாமிய, இந்த மாயினால ஏற்படக்கூடியதான் இந்த செயல் எல்லாம் விட்டுவிடுங்க. முதல்ல அதை நீங்க வச்சுட்டு ஒரு உமக்குத்தான் சிரமமே தவிர எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஆத்மா, ஆத்மாவுக்கு ஒரு விதமான பதார்த்தமும் கிடையாது. அது ஏகாந்தமான ஆனந்தமாக இருக்கு. 1000 பேருக்கு நடுவுல இருந்த போதிலும் அவன் பாட்டுக்கு அந்த ஆத்மாவை கவனிச்சுட்டு இருக்கான். அதை பத்தி வேற ஒண்ணும் இல்லை. நம்ம ஆத்மாவை மறந்தோம். உலகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தையும் நம்மளை வந்து கட்டி போடுறா போல மனசு பண்ணிட்டே இருக்கு. ஆகையால் மனசே விமுச்சமாயாமய காரியதான், மாயாமயமான இந்த காரியத்தை விட்டு பிரசாந்தி மாயா சதா. இந்த மாயானது எப்படி போகுமோ அப்படி பண்ணுங்க. மாயோட சம்பந்தப்படாதீங்க. நீங்க அவித்யோட மாயோட மனசு சம்பந்தப்படப்படாது. அப்படி இருந்ததையானால் எப்ப சம்பந்தப்படாது, அதனால அதுல ஒரு காரியமும் பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மனசுக்கு நிச்சயம் வந்து அப்ப சம்பந்தப்படாது. வேதாந்த கிளாஸுக்கு வரணும்னு சொல்றது எப்ப, நான் முன்னுக்கு வரணும், இந்த வாழ்க்கையில க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு இருக்கோ அவன் தான் வரான். அந்த ஆசை இல்லாத வாழ்க்கை என்னடா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு போயிட்டே இருக்கான். வந்த வாழ்ல கூட இது புரியுறதா புரியலையான்னு, புரியுறதோ புரியல சொல்லக்கூட கொஞ்ச நாள் ஆனா புரியத்தான் புரியும். ஏன்னா இது நம்மளை பத்தி இந்த விசேஷம் வேற எங்கேயும் லோகத்துல பார்க்கல. நீங்க புரியறது அப்படின்னு புரியறதுக்காகத்தான் கிரகங்கள்லாம் வந்து இருக்கு. அதை புரியறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா இங்க வரதே ஜன்மாந்தரத்துல பண்ணின புண்ணியத்தினாலதான் இங்க வந்திருக்கு. ஆகையால் அசதி சதா இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கேம்மா, அது ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அகம் பரம் பிரம்ம சதா விமுக்தவத்து. நான் எப்படி பரம் பிரம்மா சதா விமுக்தி. ஏதோ ஒரு காலத்துல பந்தம் இருந்தா போலையும் அந்த பந்தத்துல வந்து ஞானம் வந்த பிறகு மோட்சம் வந்தா போலையும் எல்லாம் கதைன்னு என்ன சுவாமினார். எல்லாம் ஆத்மாவுக்கு ஒரு நாளும் பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாது. எதுக்கு பந்தம் எதுக்கு மோட்சம்? மனசுக்கு தான். அந்த மனசானது புலன்களோட கலந்து உலகத்தோட சேதுமையானால் பந்தம் வரும். மனசு உலகத்தோட சம்பந்தப்படல, அப்ப மோட்சம் தானா வரப்போகுது. மனசுக்கு தான் பந்தம் மோட்சமே கிடையாது. ஆத்மாவுக்கு எப்பொழுதும் நித்திய முக்த ஸ்வபாவம், எப்பொழுதும் இதோடையும் சம்பந்தப்படாம இருக்கு. இந்த ரூபல எத்தனை பேர் எதை பண்ணினாலும்
இந்த தீபமானது எப்படி எதோட சம்பந்தமா இல்லாம இருக்கோ, எது பண்ணினாலும் நீங்க சரி பண்ணுங்க அப்படிங்கிறது. அவ்வளவுதான். வேதாந்தம் வாசிக்க பிரைட்டா பிரகாசிக்கிறது, வேற ஏதோ வாசிக்கிறதுக்காக மங்களா இருக்கு, அப்படி ஏதாவது பண்றதோ கிடையாது. ஏன் கிடையாது? அதனுடைய சுபாவம் படி. அதே மாதிரிதான் ஆத்மாவனுடைய சுபாவம் எப்பொழுதும் நித்திய முக்தம் நித்திய திருப்தமா இருக்கே தவிர மற்ற சந்தர்ப்பத்துல எப்படின்னு இருக்கு இதோட சேர்றதுங்கிறது கிடையவே கிடையாது. மனசு தன் காரியத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கு. அதனால விமுச்ச மாயாமய காரியதாமிய பிரசாந்தி மாயா சதா அகம் பரம் பிரம்மா சதா விமுக்தவது. என்னுடைய ஸ்வரூபம் என்ன? பரம் பிரம்மா. அந்த பிரம்மமானது எப்பொழுதும் ஏகாந்தமாக தனியா இருக்கு. நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம், நித்திய முக்த ஸ்வபாவம். என்னைக்காவது கவலைப்பட்டு இருந்தா கவலை எப்படி போகும் சார் நினைக்கலாம். கவலைப்படுறது யாரு? மனசு. நீங்களே சொல்லிட்டு இருக்கு, மனசுல ரொம்ப கவலையா இருக்கு சார், தாங்க முடியல. மனசும் பார்க்கல, நீங்க கவலையும் பார்க்கல, அந்த பேரு மட்டும் சொல்லிட்டு இருக்கு. மனசு சும்மா இருக்க மாட்டேங்கிறது, ரொம்ப கவலைப்படுறது அப்படிங்கிற அளவு. இது நீங்க மனசு கவலைப்படும் பொழுது நான் கவலைப்படுறேன்னு சொல்றேன் பார்த்தா இங்கதான் வந்த விவகாரங்களா. மனசு கவலைப்படுறதுன்னு அப்படியே இருக்கும். ஆனா மனசு நீ இப்படி எல்லாம் சொல்லி ஆத்மாவில் ஏத்து வச்சதுனால ஒண்ணும் கிடையாது. நான் எப்படி இருக்கேன்? அம்பரம் பிரம்மா, சுத்தமான பிரம்மம், சதா விமுக்தவது, எப்பொழுதும் விமுக்தியோட இருக்கு. எப்பொழுதும் ஒரு சந்தர்ப்பத்துல இருந்து ஒரு சம்பந்தத்துல பந்தத்தை அடைஞ்சு ஒரு சம்பந்தத்தை ஒரு காலத்துல பந்தத்தை விட்டதுங்கிறது கிடையவே கிடையாது எனக்கு. அம்பரம் பிரம்ம சதா விமுக்தவது ததா அஜமேகம் துவயமர்ஜிதா ஜெயவர்ஜிதம் யதா. நான் பிறவி இல்லை, எனக்கு பிறவி இல்லை. சரீரம் பிறந்திருக்கு சார், ஆத்மா பிறக்கல, ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு பிறவியிலும் சரீரம் தான் வந்திருக்கு. அம்மா வயிற்றுல சரீரம் வந்திருக்கு, அந்த சரீரத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கு. ஆத்மா என்ன? எங்கும் இருக்கிற ஆத்மா. கண்ணாடிக்கு எதிர்க்க எந்த பொருள் இருந்தாலும் கண்ணாடியே அதாவது பிரகாசிச்சுட்டே இருக்கும். ஆனா அந்த கண்ணாடி எப்ப சார் ஆரம்பிச்சதுன்னு எப்போ? ஆனா அந்த கண்ணாடி பிரகாசிக்கிறதுக்கு முன்னால பொருள் இருந்ததா இல்லையா? பொருள் எப்பவும் இருக்கு. பொருள்னு சொன்னா நீங்க மட்டும் இல்ல, எதிர்க்க சவர் மட்டும் இல்ல, எது இருந்தாலும் காத்து போனாலோ இல்ல வெறும் ஸ்பேஸ் இருந்தாலோ அதையும் பிரகாசிக்கிறது. நீங்க அதை கவனிக்கல, உங்களுக்கு தெரியல. காத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில ஏற்பட்டதா இல்லையா? ஏற்பட்டாகணும். தெரியலையே சார், காத்தே தெரியல, பிரதிபிம்பம் எப்படி தெரியும்? அதனால விவகாரம் என்னடா, அது கண்ணாடிக்கு சுபாவம் எப்பொழுதும் பிரதிபிம்பத்தை கொடுக்கிறது. அதே விதமாக ஆத்மாவுக்கு சுபாவம் எப்படின்னு எப்பொழுதும் சுத்தமா இருக்கிறது. மனசு மட்டும் அதனுடைய பிரதிபிம்பத்தை தான் வாங்கி கொண்டிருக்கும். ஆயால் அகம்பரம் பிரம்ம சதா விமுக்தவது அஜம் ஏகம். நாம் பிறக்கவே இல்லை, எல்லாமும் அதுக்கு முன்னால் அங்கே பிறந்திருக்கே தவிர நான் அதுல பிறக்கவே இல்லை. அஜம் ஏகம். ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு ஆத்மான்னு இல்லை, அது பார்க்கணும். உலகத்துல இருக்கிறது ஒரே ஆத்மா தான். இந்த பூமண்டலத்தில் மட்டும் இல்ல சார், 14 புவனங்கள் இருக்கிறது ஒரே ஆத்மா தான். ஸ்பேஸ் எப்படி இருக்கு? இங்க ஒரு ஸ்பேஸ், டெல்லிக்கு போனா இன்னொரு ஆகாசம், அமெரிக்கால போனா வேற ஆகாசம் இருக்கா? ஆகாசம் ஒரே ஆகாசத்தானே உலகத்துல இருக்கு. அது எப்படி சார் யாருக்கு தெரியும் அப்படின்னு? மேல பார்த்தா ஆகாசம் எந்த ஊருக்கு போனா ஒரே மாதிரி தானே தெரியுது, வேற விதமா தெரியுதோ இல்லையோ? அதே விதமாகத்தான் இந்த ஸ்பேஸ்ங்கிறது எல்லா இடத்துலயும் ஒன்றாக இருக்கிற மாதிரி ஆத்மா ஒன்றாகத்தான் இருக்கு. அது எப்படி சார் ஆத்மானா நான் வேற, நீங்க வேற, அவன் வேற, அவள் வேற, இப்படி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உருவம் இருக்கு, தனித்தனி சப்தம் இருக்கு, தனித்தனி விதமாக யோஜனை பண்ணிட்டு இருக்க. அது எப்படி ஒன்னாக இருக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வரலாம். லோகத்தில் என்ன பண்ணியிருக்கான்? அவன் என்றும் அவள் என்றும் நான் என்றும் நீ என்றும் பேசிக்கொண்டே இருக்கமோ இல்லையோ? அது எப்படி எல்லா சரீரத்தையும் ஒன்னாத்தான் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்குதான் என்ன சொல்றது, கொடியில துணியை போட்டிருக்கு, எல்லா துணியும் காயப்பட்டிருக்கு, எல்லாருடைய துணியும். எல்லாருடைய துணியிலையும் உள்ள கொடி போறதா இல்லையா? அந்த கயிறு எல்லாத்தையும் ஒட்டுறது சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா? ஆனா விவகாரம் யாரோட துணிக்கு அது சம்பந்தப்பட்டதுன்னு தெரியாது. எல்லா துணிகளும் அதுல சேர்ந்து இருக்கு. அதே விதமாகத்தான் இந்த ஆத்மாவானது எல்லோருடைய சரீரத்திலையும் பூந்துட்டு இருக்கு, எல்லாத்துலயும் பூந்துட்டு இருக்கு. சில பேர் நல்லவாளா, சில பேர் கெட்டவா இருக்கா. அது என்ன வித்தியாசம்? அந்தந்த புத்தியினுடைய வித்தியாசம். அந்த புத்தியில இப்படி வித்தியாசம் எப்படி வந்தது? போன ஜென்ம அவ்வளவு பண்ணிதான சம்ஸ்காரத்தினால வந்திருக்கு. இது அங்க நடக்கக்கூடியதான காரியம். ஆயா அரம்பரம் பிரம்ம விமுக்தவத்சதா அஜம் ஏகம். நான் அஜம் பரவி இல்லாம இருக்கேன், எல்லா சரீரத்தையும் ஒன்றாகத்தான் இருக்கேன். அதுக்கு மேல என்னடா துவயவர்ஜிதம் யதா. ஒண்ணுன்னு சொல்லி அப்படி இருக்க, ஒண்ணுன்னு எதை சொல்றீங்களோ அது நிஜமான ஒண்ணு இல்ல. என்ன இப்படி சொல்றேன்னா,
ஒரு மரம்னு சொன்னான். ஒரு மரம்னு ஒன்னாத்தான் இருக்கு. மரத்துல அடிக்கட்டை இருக்கு, வேர் இருக்கு, கிளைகள் இருக்கு, இலை இருக்கு. அது எல்லாமே ஒவ்வொன்றும் இன்னொன்னோட வேறா சேர்ந்து இருக்கு. துளிர் இருக்கு, காய் இருக்கு, பிஞ்சு இருக்கு, பழம் இருக்கு, எல்லாம் ஒண்ணுங்கிறல. ஒரு இலைகள்னா எத்தனை இலைகள் இருக்கு? ஆனா சிங்குலரா ட்ரீ, மரம் அப்படின்னு ஒக்கப்படையில சொல்லிட்டு இருக்க சார். இத்தனை பொருள் இருக்க. அப்படி இல்ல. துவயவர்ஜிதம் யதா, ரெண்டாவது பொருள் இல்லை அப்படின்னு. இப்ப ஆகாசம் இருக்கு. ஆகாசத்துல இது வேற அது வேறன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியலையோ அதே போல நானும் துவயவர்ஜிதம் யதா, ரெண்டாவது பொருள்ல எப்பவும் ஒண்ணு. லோகத்துல எப்படின்னு தெரியாம நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். சிங்குலரா விவகாரம் பண்ணினாலும் அங்க நிறைய இருக்கு. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், மரம்ட்டு. மரம்னு ஏகவச்சனத்துல சொன்னாலும் மரத்துக்குள்ள எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு. அதோட இல்லாமல் ஜாத்தியா சில சமயத்துல சொல்றது உண்டு. கடைக்கு போனேன், அரிசி என்ன அரிசின்னு கேட்டான். அவன் சொல்றான், நேற்று தான் அறுவடை பண்ணி மிஷன்ல இருந்து நேரம் கொண்டு வந்து போட்டு. இது ரொம்ப பழைய அரிசிங்க. இந்த பச்சை அரிசி எவ்வளவு இருக்கு? அது ரொம்ப பழைய அரிசி சார் அப்படின்னு. பழைய அரிசின்னு எத்தனை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் பண்ணிக்க முடியுமா? பழஞ்சிருக்கா? அவன் இன்னும் நேற்று இல்ல முந்தா நேற்று கொண்டு வந்திருக்கான். அவ்வளவுதான். உங்ககிட்ட ஏதோ சொல்றான். சரி, நீங்க என்ன பண்ற? அதை பார்த்து கொஞ்சம் அரிசியை கொடுங்க, நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற. அரிசியை கொண்டு வைக்கிறான். எப்படி அரிசின்னு ஒரே ஒரு துண்டை கொண்டு வந்து அப்படி வைப்பானா? எப்படி வைக்கிறேன் சார்? ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு, ஒரு தட்டு மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு, அதுல கொஞ்சம் அரிசி ஒரு அழகாக்கு அரிசியை கொண்டு வந்து இந்த பாருங்க வைக்கிறான். இவன் இன்னும் ரொம்ப புத்திசாலி மாதிரி அதை எடுத்துட்டு 2 வாயில போட்டு, இது பழைய அரிசி போய் சாப்பிட்டதுனால தெரியுமா? ஆனா விவகாரம் நடந்தார். எல்லாரும் என்ன பண்ண, அங்க போய் நின்று பாருங்க, விவகாரம் நடந்தார். அதை எடுத்துட்டு அவன் வாயில போட்டு, சரி இதை போடுங்கிறான். அவனுக்கு ரொம்ப நன்னா தெரியும், இவன் நன்னா ஏமாந்திருக்காரு. புருஷால் மட்டும் இல்ல, ஸ்திரீகள் அப்படிதான். பழச அரிசி புது அரிசின்னு வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்னா இந்த பயிர் சேவை பண்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் தெரியும். நாமெல்லாம் அந்த விவகாரத்தையே பார்க்கவே இல்லையா, டவுன்ல தான் இருந்துருக்கு. ஆகையால் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப அரிசின்னு சிங்குலர் சொன்னாலும் ஒரே அரிசி கணக்கை கொண்டு வந்து கொடுத்தானா, நிறைய கொண்டு வந்து கொடுத்தானா? நிறைய தானே கொடுத்தான். அப்ப அரிசின்னு சிங்குலர் ஏன் சார் யூஸ் பண்ணல? ஒத்தப்படையா ஏன் யூஸ் பண்ற? அது மாதிரி இல்ல. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்மா, எல்லா ஆத்மாவும் சமானம் அப்படிங்கிறது கிடையாது. இருக்கிறதே ஒரே ஒரு பொருள் சார். அதனால துவயவர்ஜிதம் யதா சதாச்ச பூதேஷு சமோஸ்மி கேவல யதாச்சகம் சர்வகமக்ஷரம் சிவம் நிரந்தரம் நிஷ்கலமக்ரியம் பரம் ததோ நமேஸ்திஹ பலம் தவேஹிதை. சதாச்ச பூதேஷு சமோஸ்மி கேவல, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நான் இருந்தாலும் நான் சமமாகத்தான் இருக்கேன். உலகத்துல சமமா இல்ல, அது பார்க்கணும். உலகம் சமமா இல்ல. ஏன்? சில பேர் குண்டா இருக்கா, சில பேர் ஒல்லியா இருக்கா, சில பேர் கருப்பா இருக்கா, சில பேர் சிவப்பா இருக்கா, ஏதோ ஒண்ணு சொல்றேன். சில பேர் கண்ணாடி போட்டு இருக்கா, சில பேர் கண்ணாடி போடல, சில பேர் சிக்க வச்சுட்டு இருக்கா, சில பேர் சிக்க வச்சுக்கல. எத்தனை வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் ஒண்ணு தானே? ஒண்ணுன்னு சொல்ல முடியலையே. எத்தனை வித்தியாசங்கள் இத்தனை இருந்த போதிலும் எல்லாமே மனுஷாள்னு சொல்றேன். யார் சார் மனுஷாள்? காமனா சொல்லிவிட்டு. அதே மாதிரி இது எப்படி இருக்குன்னு, சதாச்ச பூதேஷு தோஸ்மி, நான் எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் ஒன்றாக இருக்கேன், சமமாக இருக்கேன். சமம் சர்வேஷு பூதேஷு திட்டந்தம் பரமேஸ்வரம் வினஸ்யத் அவினஸ்யந்தம் எப்பஸ்யதி தர்வஸ்யதி. எல்லா பிராணிகளுக்கும் நான் காமனா தான் இருந்துட்டு இருக்கேன். யார் ஒருத்தர் இடத்துல அதிகமாகவோ, ஒருத்தர் இடத்துல கம்மியாகவோ, ஒருத்தர் நன்னாகவும் ஒருத்தர் கேட்டாவும் நான் ஒன்னும் பண்ண சுவாமி. அவ ஜென்மாந்திரத்துல எப்படி புண்ணிய பாப்ப கர்மா பண்ணினாலும் அதுவரை அனுபவிச்சுட்டு இருக்க. நல்லா சாப்பிட்டு நன்னா இது பண்ணி சாப்பிடக்கூடியதான தன்மையும் இருந்து இருக்கா, கொஞ்சம் குண்டா இருக்கா. சில பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருக்கா. இது உலகத்தை ஒண்ணுமே சொல்ல முடியாதுன்னு. நிறைய சாப்பிடுறான் சார், அதான் ஒல்லியா இருக்கான். சில பேர் வெறுமன கொஞ்சமா தான் சாப்பிடுறான், ஆனா என்ன ஏகோ விஷ்ணு பூதம் பூதா என்ன பண்றது? எப்படி வந்ததுங்கிறது கிடையாது. ஆனா ஜன்மாந்தரத்துல நீங்க என்னென்ன சம்ஸ்காரங்கள் வச்சுட்டோ அந்த சம்ஸ்காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. சில சமயத்துல சம்ஸ்காரங்களை மாத்துறான். எப்படி? குழந்தை வயத்துல இருக்கும் பொழுது அந்த அம்மா எப்பவும் நல்லதையே கேட்கணும், நல்லதையே பார்க்கணும் இப்படின்னு சொல்ற. இது வைத்திய சாஸ்திரத்துல சொல்றது மட்டும் இல்ல, இதிகாச புராணங்கள்லயும் சொல்ற. அந்த அம்மா குழந்தைகளோட பிள்ளையாண்டு இருக்கிற காலத்துல
எப்பொழுதும் நல்லதையே பார்த்துட்டு நல்லதையே கேட்டுட்டு அனாவசியமான கவலைகள்லாம் படாம இருந்தானே அந்த குழந்தையும் அப்படியே பிறப்பான். எதாஹி மாதா ததா புத்திரஹா அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு எப்படி வருமோ அப்படி. இதெல்லாம் கதையில சொல்லும் பொழுது கொஞ்சம் நமக்கு பார்த்தா தெரியாது, அதை நல்லா ஊதி கவனிக்கிறோம். கயாதுன்னு இருக்க ஹிரண்ய கசிபனுடைய ஆத்துக்கார் இவர் தபஸ் பண்ண போயிட்டார். ஏன் தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வரத்தை கேட்கணும் தபஸ் பண்ண போயிட்டார். அந்த அம்மா இருந்துட்டு இருக்கார். அந்த அம்மாவை ஒரு ஏகாந்தமா இருக்கிற இடத்துல நாரதர் அங்க போனார். போயிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடியதான கர்ப்பத்துக்கு நல்லது கட்டலன்ட்டு அவர் என்ன மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபமெல்லாம் எடுத்து சொல்லிட்டே இருக்காராம். எத்தனை நாள் ஆச்சுன்னு அவர் 5-6 மாசம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அந்த பொண்ணுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடியதான பிரகலாதங்கிற பையனுக்கு 3வது மாசத்துல இருந்து 9வது மாசம் முடிகிற பரியந்தம் எல்லா நல்ல கதைகள்லாம் சொல்லிட்டே இருக்க. அதை கேட்டு கேட்டு அதி பக்தனா பிறந்துட்டான். ஏன்னா ஹிரண்ய கசிபுக்கோ ஹிரண்ய கர்ப்பனுக்கோ மற்றவர்களுக்கெல்லாம் ஹிரண்யாட்சனுக்கோ இந்த சம்ஸ்காரம் இல்ல. இந்த சம்ஸ்காரம் முதல்ல இருந்து எப்படி சார் வந்தது? அதான் சத்சங்கத்தினால ஏற்படுறது. ஆனா அவன் மனசுல கேட்ட சம்ஸ்காரம் இருக்கு, அது போகல. இது மேல வந்துருது அவ்வளவுதான். இந்த சொன்னாலும் இந்த சம்ஸ்காரம் இவனுக்கு வந்தது. சம்ஸ்காரம் வந்தது ஏனால் அதனால பண்ணக்கூடியதான குணங்கள்னா நன்னத்தான் இருக்கும். ஒரு விஷயத்துல இப்ப நம்ம தெரிஞ்சுபடுத்து சம்ஸ்காரங்கள் எவ்வளவு பலமாக இருந்த போதிலும் அந்த சம்ஸ்காரத்தை மாற்றலாம். அதை மாத்துறதுக்கு நல்ல முயற்சிகள் பண்ணணும். பண்ணினீழையானால் அதுக்கு தகுந்த போல எல்லா விதமான சம்ஸ்காரங்களும் மாறிவிடலாம். இப்படி நமக்கு நன்னா தெரியுது. அதே போலயே கொஞ்ச நாள் ரொம்ப நன்னவா நன்றா இருந்தவா கூட சம்ஸ்காரங்கள் மாறினத்தினால ஒரு கெட்ட சங்கம் துர்சங்கம் வருமையானால் அப்ப கெட்ட வழியில போறாங்கிறது நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அஜாமீடோபாக்கியானம் இப்படி எல்லாம் எத்தனை இருக்கு லோகத்துல. ஆகையால் இந்த மனசுல என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அது மாதிரி யாரது சதாத போதேஷமஸ்மி கேவல ஏதா சக்கம் ஆகாசம் எப்படி எதோடையும் சம்பந்தப்படலையோ எங்கும் இருக்கு, ஆனா எதோடையும் சம்பந்தப்படல. யதாச்சகம் சர்வகமக்ஷரம் சிவம் எங்கும் சொல்லக்கூடியதான ஆத்மஸ்வரூபம் சிவம் பரம மங்களமான ஸ்வரூபம். மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச அப்படின்னு பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம் இந்த ஆத்மஸ்வரூபம். ஏன் அதை மட்டும் நம்ம குருமுகமாக தெரிஞ்சுட்டோம், அது அது நமக்கு நன்னா அபரோட்சமா ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு விதமான துன்பமும் உங்களை ஒட்டாது. அதனால ரொம்ப பரம பவித்திரம்னு சொன்னா நகி ஞானேன சதிருஷம் பவித்திர மிக வித்தியதே. ஞானத்துக்கு சமானமாக பவித்திரமான பதார்த்தம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஏன்னா சில பதார்த்தங்களுக்கு சிலதும் சரி பண்றது, எல்லா பதார்த்தத்தையும் சரி பண்றது இல்ல. துணி கருப்பா எடுத்துன்னு என்ன பண்றது, அதை ஜலத்தினால சோப் போட்டு ஜலத்தை வச்சு நல்லா கசக்கிட்டேன்னா அதுல இருக்கிற தோஷம் எல்லாம் போறது. ஆனா பாத்திரத்துல அடியில கருப்பா எடுத்துன்னு வச்சுங்களேன், அதுல இதெல்லாம் போடுறடா ஜலத்தை நினைக்கிறடா அப்படி பண்ணல. அதுக்கு மீன் கொண்டு வந்து தெய்வம் தேய்ச்சோம்னா அது வெள்ளைன்னு ஆயிடுறது. ஒரே விதமா அத தங்கமானது அது அழுக்கு சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா சில பேருக்கு இந்த தோடெல்லாம் போட்டுக்கிறாளோ இல்லையோ தோடுக்குள்ள எண்ணெய் இறங்கிடுது. அது எப்படி இறங்கும் தெரியல, வியாபாரம். அதோட எண்ணெய் இறங்குது, இவன் எண்ணெயில போட்டானா அது அப்படி உள்ள போயிடுதா, ஏதோ விவகாரம் போச்சு. அதை எடுத்து நல்லா கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான், திருப்பியும் போட்டா புது தோட அட்டம் வந்துருக்கு. அப்படி இது எதனால பண்ணிருக்கேன், நெருப்புனால வச்சு அதை நல்லா உருக்கி அந்த உருக்கினதான நெருப்புல வச்சுதான அந்த பதார்த்தத்தை மறுபடியும் அதை சரி பண்ணி இங்க போட்டு நல்லா ஒழிக்கிறது. அப்ப நெருப்பு சொல்றத்தை சுத்தப்படுத்துறது என்ன இந்த நெருப்பு. ஆனா இந்த ஞானம்னு வந்தது ஏனால் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது. உமக்கு 1 கோடி ஜென்மாவில 2 கோடி ஜென்மாவில நீங்க பண்ணியிருந்தான சம்ஸ்காரங்கள் எல்லாரையும் ஒரே கணத்தை எரிச்சு விடுறது. இனிமேல் அந்த சம்ஸ்காரமோ அதனால வரக்கூடியதான புண்ணிய பாப கர்மாக்களும் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் பகவான் சொல்ற நகி ஞானே நடுதம் பவித்திரம் அகிவேத்தியதே எஸ்வயம் தானே இது பண்ணினவன் காலையில ஆத்மனி யுத்ததி அப்படின்னு விசேஷமாக சொல்றது. அப்படி ஞான வடிவமா நான் இருக்கேன். கம் இதம் சிவம் நிரந்தரம் ஹோமோஜினியஸ், நடுவுல கொஞ்சம் வேற இல்ல, எல்லாமே அதே தான் இருக்கு. இந்த நீலம் மாம்பழம் சாப்பிட்டேன்னா அது என்ன ஆகும், மேலெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். ஆனா அந்த கொட்டை பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி இருக்கும். அதை பார்த்து சாப்பிடணும் விவகாரம் முழுக்க. என்னடா ஆச்சுன்னா
அது நிரந்தரமா இல்ல. உள்ள எல்லாமே மாம்பழம் ஜூஸ் தானே இருக்கடா, அது இல்ல. ஆனா என்ன, அதுல ஒரு பூச்சி இருக்கு, அதோட கருப்பா இருக்கு, அது ஒரு சமயத்துல வாயில போட்டுட்டுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்ன ஆச்சுன்னா அது மாதிரி இல்லை. மாம்பழமானது எப்படி உள்ளையும் வெளியிலையும் ஒரே பழம் தவிர பழச்சாறு தவிர ஒன்றும் இல்லையோ அதே மாதிரி. அதனால நிரந்தரம் நிஷ்கலம் அக்கிரியம் பரம். நிஷ்கலம் அது என்னாச்சு, கை கால் மாதிரி அதுல ஒண்ணுமே இல்லை. எங்க ஆத்மாவுக்கு கை காலெல்லாம் சரீரத்துக்கு சேர்ந்தது. ஆத்மா சக்தி. எப்படி இந்த வித்யுத் சக்தியை சொல்றீங்களோ வேற ஏதோ சக்தியை சொல்றீங்களோ அதே மாதிரி ஆத்மாவானது சக்தியா இருக்கே தவிர அது ஒரு பதார்த்தமோ அதுல மாறுதலோ வரக்கூடியதான பொருளோ கை கால் எனக்கூடியதான அவயவங்களோ அவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அயல் நிஷ்கலம் அக்கிரியம், ஒரு செயலும் செய்யாது சார். ஆத்மா ஒரு செயலும் செய்யல. ஆத்மா எதோட கலந்து இருக்கோ அதனுடைய செயல் ஆத்மாவை செஞ்சா போல. பானியே சுத்தலைன்னா கரண்ட் இல்லைன்னா, பல்பு ஏன் எரியலைன்னா கரண்ட் இல்லைங்கிறோம். அப்ப கரண்ட் தான் எரியுறதா சுத்துறதா? கரண்ட் ஒண்ணும் சொல்ல சுவாமி, கரண்ட் இதுக்குள்ள போனா இது வேலை செய்யும். அதே போல ஆத்மசக்தியானது மனசுல விழுந்தால் அப்புறம் எல்லாத்தையும் விடும். ஆத்மசக்தி காமன் தான், கரண்ட் காமனா இருக்கா போல இதுவும் காமன் தான். ஆனா விவகாரம் என்ன, அதாவது தன் காரியத்தை பண்ணிக்கொண்டு அது பண்றதுன்னு தலையில கட்டுறது. ஆகையால் நிரந்தரம் நிஷ்கலமக்ரியம் பரம் ததோனமேஸ்தீஹ பலம் தவைஹி. ஆகையால் நீங்க என்ன அழுக்காக்கணும், என்ன வேலை செய்யும்படி பண்ணணும் இப்படின்னு நினைக்கிறது இல்லையா? இது ஒண்ணும் நடக்காதுமா மனசே. இது எல்லாம் எனக்கு என்ன, என்னுடைய சுபாவமானது வேறு. சுபாவத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஆத்மஸ்வபாவம் அது அப்படித்தான் இருக்கு, ஆனந்தமா இருக்கு, ஒரு கவலையும் இல்லை அதுக்கு. ஆனால் இந்த மனசுல இருக்கக்கூடியதான சுபாவங்கள்லாம் ஆத்மால சேர்த்து விடாதீங்க, எனக்கு இது மாறுதலும் வராது அப்படிங்கிற. நிரந்தரம் நிஷ்கலமக்ரியம் பரம் ததோனமேஸ்தீஹ பலம் தவைஹி தைஹி. உன்னால கருதப்பட்டதான பதார்த்தங்கள் எதுவும் என்கிட்ட வராது. ஆகையால் மனசே நீ தனியாயிருந்தார். அகம் மமைகோ ந ததன்யதிஷ்யதே தயான கஸ்யாப்யஹமஸ்ம்யஹம் அசங்கதா அசங்கரூபோஹமதோனமேத்வயா கிருதேன காரியம் தவ தத்வயத்வதா அகம் மம ஏகஹ ந ததன்யதிஷ்யதே. உலகத்துல எத்தனை ஆத்மா இருக்கு? 7-14 உலகங்களுக்கு போனா ஒரே ஆத்மா தான் இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. விவகார திசையில நீங்க வேறு நாம் வேறுன்னு சொல்லிக்கிறோமே தவிர வசுதா என்னடா ஆத்மாங்கிறது ஒண்ணுதான். அகம் மமைகா நதன்யதிஷ்யதே. இன்னொரு ஆத்மா இருக்குன்னு சொல்ல முடியாது. உலகத்துல ஆகாசம் எத்தனை இருக்குன்னு சொன்னா என்ன சொல்வேன்? ஒரே ஆகாசம் தான். ஆனா இங்கே பார்த்தாலும் தெரியுது, அங்கே பார்த்தாலும் தெரியுது. எந்த இடத்துல போனாலும் ஆகாசத்துக்கு ஒரு தோஷமும் இல்லை, ஒரே ஆகாசம் தான். எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் ஒண்ணுதான். அகம் மம ஏகா நதன்யதிஷ்யதே. அதனால என்னை விட இன்னொருத்தர் இருக்கார், இன்னொரு ஆத்மா இருக்கார் அப்படின்னு தேடி பிரயோஜனம் இல்லை. இருக்கிற உலகம் முழுக்க 10-14 புவனங்கள் எல்லாம் வியாபிச்சிருக்கிறது ஒரே ஆத்மா தான். அகம் மம ஏகோ நதன்யதிஷ்யதே ததான கஸ்யாப்யஹமஸ்ம்யசங்கதா. ஆகையால் ஆத்மா யாருக்கு சேர்ந்தது? உங்களுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லுவேடா, எனக்கு சேர்ந்ததுன்னு சொல்லுவேடா, எல்லோருக்கும் சேர்ந்ததுதான். எல்லோரையும் சேர்ந்ததுனால்தான் எல்லாத்த விட வேறானது. புஷ்பங்களை மாலையா கட்டுறா, கதம்ப மாலையா கட்டுறா, அது என்ன ஒரு மல்லிப்பூ கட்டுறா, ஒரு ரோஜா பூ கட்டுறா, வேற ஏதோ ஒண்ணு கட்டுறா, சேர்த்து சேர்த்து கட்டுறா. இந்த புஷ்பங்கள் எல்லாம் மாறிண்டே இருக்கலாம். ஆனா அந்த புஷ்பங்களுக்கு நடுவுல தெரியாம ஒரு நூல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நூலானது எல்லா புஷ்பத்தோட வேறானது. புஷ்பமா அது இல்ல. ஆனா என்ன பண்றதுன்னு எல்லா புஷ்பங்களையும் அது சேர்த்து சேர்த்து வச்சிருக்கு. அது மாதிரி இதுதான் ஒரு பெரியவர் சொன்னார், நீ ஊசி மாதிரி இருக்க வேண்டாம், நூல் மாதிரி இருண்டார். என்ன பண்றது தெரியுமா? நான் ஊசி எல்லாத்தையும் குத்திண்டே போறது, ஆனா எல்லாத்தையும் கட்டி போடுறது இந்த நூல். ஆகையால் விவகார மனுஷன் எப்படி இருக்கணும்? ஊசி போல இருக்கக்கூடாது. எல்லார்டையும் சண்டை போட்டு அவாட பண்ணி வட்டம் பண்ணி கலாட்டா பண்ணி பண்ணக்கூடாது. ஆனா நூல் மாதிரி அது கிழிஞ்சு போன பதார்த்தமா இருந்தாலும் அதை ஒன்று சேர்க்கறதுக்காக மனுஷன் பாடுபடணும் அப்படின்னு நீதி சாஸ்திரத்துல மகாபாரதத்துல அந்த அனுசாசனிக பர்வான்னு ஒரு பர்வா இருக்கு. ஒரு தர்மராஜா அங்க போற, கவலைப்பட்டு ரொம்ப மனக்கவலையில போற. இது ஜெயிச்ச பிறகு பட்டாபிஷேகம் ஆன பிறகு அப்பெல்லாம் என்னன்னா நமக்கு ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன பிரயோஜனம் கிடைச்சிருந்தாலே நம்ம ஓஹோன்னு விசேஷமா கொண்டாடுறோம்.
எதுக்கு கொண்டாடணுமோ அது கொண்டாடுறது இல்ல, அது வேற. ஆனா என்ன ஆச்சுன்னா இப்படி நம்ம பண்றோம். அந்த தர்மராஜா என்னன்னா ஜெயிச்ச பிறகும் அவருக்கு மனசுக்கு ஒரே கவலை. ஏண்டா எனக்கு ராஜ்யத்துல ஆசை இருந்தது, அந்த ஆசையினால யுத்தம் பண்ணினேன். யுத்தம் பண்ணினா என்ன ஆச்சுன்னு எல்லா புருஷாலும் காலமாயிட்டா. இப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் சேர்ந்து என்ன ஆச்சுன்னு எல்லா புருஷாலும் காலமாயிட்டா. இருக்கிறது என்ன, புருஷால் இல்லாம ஸ்திரீகள் மட்டும்தான் இருக்கா. இத்தனை பிராணம் இத்தனை ஃபேமிலிஸ் கஷ்டப்பட்டிருக்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? எனக்கு காசு மேல ஆசை, ராஜ்யத்துக்கு மேல ஆசை இருந்ததுனால தானே இவ்வளவு ஆச்சு. நான் தனியா ஏகாந்தமா இருந்தது என்னால், ராஜ்யத்தையே கேட்காம இருந்தது என்னால் என்ன ஆயிருக்கான்? இத்தனை ஜனங்களும் வாழ்ந்திருப்பாளோ இல்லையா? ஆகிய வாழறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தானே. இதுக்கு என்ன பிராயச்சித்தம் நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா சார் அவர். நாமெல்லாம் அப்படி நினைக்கிறோமா? ஏதோ ராஜ்யம் வந்தது சௌக்கியமா ஆனந்தமா இருப்போம் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அவர் என்னடா இத்தனை பேர் பிராணன் விட்டுருக்காளே, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு வர கிருஷ்ண பரமாத்மா வந்து கேட்கிறார். கிருஷ்ண பரமாத்மா நான் சொல்ல மாட்டேன்ட்டார். ஏன்னா ஒரு தடவை சொல்லியாச்சு அர்ஜுனுக்கு, மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியாது விவகாரம் முழுக்க. அதனால என்னன்னா, அது மட்டும் இல்லாம நான் என்னை பத்தி நான் சொல்லிக்கிறத விட என்னுடைய பக்தாள் சொன்னா நல்லா இருக்கும். அவ ரசிச்சு இருக்கா, அதனால ரொம்ப பக்தனா இருக்கக்கூடியதான பீஷ்மாச்சாரியர் கிட்ட அழைச்சுன்னு போனா, அந்த பீஷ்மாச்சாரியர் நிறைய நீதி, ஒரு புஸ்தகம் முழுக்க ஒரு 300 பக்கம் நீதியாக்கும் அவ்வளவும் சொல்றார். அவ்வளவும் சொல்லி கடைசியில என்ன சொல்லிருக்கா தெரியுமா? உன் கையில ஒன்னும் கிடையாது, ஆனா ஆத்மாவை நினைச்சுட்டீங்கன்னால் பரம மங்களமான ஸ்வரூபம் ஏற்படும். இதெல்லாம் அவாவாழ்ல யுத்தத்துல வந்து யுத்தத்துல மடிச்சு பிராணன சாகணும்னு இருக்கு. அதனாலதான் நான் என்ன பண்ணினேன், யுத்தத்துக்கு முன்னாலேயே சங்கத்தை ஊதிட்டேன். சங்கூதிக்கு எடுத்தான்னு சொல்றான் பத்தில வழக்கம். அதே போல சங்கத்தை ஊதினார். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயா அப்படின்னு பாஞ்சஜன்யத்தை ஊதினாரா. அது என்ன பண்ணிட்டு ஐம்புலன்களும் அவளுக்கு வேலை செய்யாமல் பண்ணிவிட்டார். இவெல்லாம் வெறுமனே அங்கே பொம்மையா இருக்கா, எல்லாத்தையும் அவர் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, நீ வெறும் நிமித்த மாத்திரம் பவதவியதாஜன்னு நீ அம்ப போடு, அவ கீழே விழுந்துருவா. அர்ஜுனன் ஜெயிச்சா நல்ல பேர் வரணுமா? பாத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு அர்ஜுனன் ஜெயிச்சான்னு உனக்கு நல்ல பேர் வரும், அதனால யுத்தத்தை பண்ணு அப்படிங்க 18 அத்தியாயத்தை சொல்லி, இனிமே நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். மிச்சைவ விவசாயஸ்தே பிரகதிஸ்வாம் விவக்ஷதி. மிச்சைவ விவசாய, நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறத தப்புப்பா, முடியாது. நீ யுத்தம் பண்ண மாட்டேன்னு இருந்தாலும் கடைசியில பண்ணித்தான் ஆவாய். உன்னை கொண்டு வந்து அழுத்தி கொண்டு தான் விடுறோம். அதனால ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எப்ப பண்ணும் பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும். நமக்கு ஆத்ம தத்துவத்தை நிறைச்சு காரியத்தை பண்ணு அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் அதுக்கு மனசு நிம்மதி ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். வேற மேல காரியங்கள்லாம் பண்ற. அது முடிச்சதுமே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க, ஸ்வர்காரோகண பருவா. அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. நடுவில் சின்ன சின்ன பருவாக்கள். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி இந்த மனசுல நடக்கக்கூடியதான காரியங்கள் ஆத்மாவில் வச்சுட்டு சொல்லியப்ப, ஆனா அதோட நான் சம்பந்தப்படவே இல்லை. அகம் மமைதோ நதன்யதே ததானகஸ்யாப்தியமஸ்மி சங்கதா. நான் ஏதோடையும் சேரல, அசங்கமாகவே இருக்கேன், ஏதோடையும் சம்பந்தப்படல. அசங்கரூபோ மதோ நமித்வயா. நீ எதை பண்ணினாலும் கிருதேன காரியம் தவ தத்வயத்வதா. கிருதேன காரியம், நீ என்னென்ன பண்றியோ கவலைப்பட்டு சுகத்தை பட்டு துக்கத்தை அனுபவிச்சு வெக்கத்தை அனுபவிச்சு பயத்தை அனுபவிச்சு என்னென்னமோ நீ பண்றீங்க இல்லையா, இதெல்லாம் என்கிட்டயே வராது. எல்லாம் உங்ககிட்ட நீயே அனாவசியமாக கட்டப்பட்டு இருக்க. இது நல்லா தெரியும். நம்மளுக்கு துன்பம் வரப்பாத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்பம் வரப்ப எல்லாத்தையும் மறந்துட போறோம். எல்லாம் என்னாலதான் நடந்ததுங்கிறோம். தேவதைகளுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்த பிறகு இந்த தேவதைகள் என்ன பண்ணாரு, அஸ்மாகமேவாயம் மகிமா அஸ்மாகமேவாயம் ஜெய கேமப்படுறது. இவளை ஜெயிச்சிருக்க முடியும் அரக்கர்களை. பரமாத்மா வந்து ஜெயிச்சு கொடுத்தார் இவளுக்கு. ஆனா விவகாரம் என்ன, இவ மட்டும் கர்வத்தோட நான் தான் பண்றேன்னு சொல்றான். ஆயால் அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய விவகாரம் வேறு, என்னுடைய விவகாரம் வேறு. கவலை துக்கம் சுகம் இன்பம் வெக்கம் பயம் அத்தனையும் உனக்கு தானப்பா, எனக்கு வந்து சேரல. அப்புறம் வந்து ஆத்மா ஒண்ணு இருக்கு, உலகம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லாதீங்க. இந்த உலகமானது பொய்யா போயிடுச்சு, ஆத்மா ஒண்ணுதான் மிஞ்சி இருக்கிறது. அப்படி அசங்கரூபோகமதோ நமித்வய கிருதேன காரியம் தவ தத்வயத்வதா பலேத ஹேதௌ ஜனோ விசக்தவான் இது பிரதிஞ்சாஹமதோ விமோக்ஷணே.
ஜனஸ்ய சம்பாதமிமம் பிரகிருத்தவான் ஸ்வரூபதத்வர்த்த விபோத காரணம் பலம் சஹேதௌ. லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லா ஜனங்களும் இந்த காரிய காரண பாவத்தோட மாட்டிட்டு இருக்க சார். இத பண்ணினா இது வரும், இந்த காரிய காரணம் பாவிச்சுட்டு இருக்க. ஆனா ஆத்மா எப்படின்னு காரியமும் இல்ல காரணமும் இல்ல. ஆத்மா எங்கிருந்து பிறக்கல, அதனால இது காரியம் இல்லை. ஆத்மாவில இருந்து மீதி எல்லாம் பிறந்திருக்குன்னு உலகம் எல்லாம் பிறந்திருக்குன்னு சொல்றாலே இல்லையா? ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயோ வாயோரக்னி கதையெல்லாம் சொல்றல. இதெல்லாம் என்ன பிறந்தெல்லாம் பொய்யான பதார்த்தம். அப்ப நிஜமான பதார்த்தம் எங்க இருக்கு? நசிய காரியம் கரணஞ்ச வித்யதே நத்வத்சமஸ்யத்யதிகஸ்ய பராட்சசக்திர் விவிதை வசூயதே அப்படின்னு விசேஷமாக ஞானபல கிரியாஜா அப்படின்னு ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துல ஆத்மாவுக்கு ஆத்மா காரணமும் இல்ல காரியமும் இல்ல. அதான் பலேச்ச ஹேதௌ. பலம்னா காரியம், ஹேதுன்னா காரணம். அதனால இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ங்கிறது கிடையாது. ஜனோ விகக்தவான்னு. ஆனா இதனாலதான் ஜனங்கள் ஏமாந்து போயிட்டா. நம்ம முன்னுக்கு வரணும், அது பண்ணணும், இது பண்ணணும். நான் என்ன பண்ணணும் சார்? இது வேற கேட்கணும். துன்பம் வந்த பிறகு என்ன பண்ணணும்? இது துன்பம் வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிருக்கணும். முன்னாலேயே பண்ணது துன்பம் வராம இருக்கும். கீழே விழுந்தா அடிபட்டது, அடிபட்ட பிறகு அடிபடாம இருக்கிறது என்ன பண்ணி இருக்கணும். இப்ப என்ன பிரயோஜனம்? அடிபட்டு தானே ஆச்சு. அது கொஞ்ச நாள் மருந்து போடணும், கொஞ்ச நாள் துன்பத்தை அனுபவிக்கணும், அப்பதான் அது போகும். ஆனா விவகாரம் மட்டும் என்ன என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. வரது வரத்தான் வரும். ஏன்னா ஜென்மாந்தத்துல பாபம் பண்ணிருக்காய், அதனால வரத்தான் வரும். ஆனா விவகாரம் என்னடா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் பொய்யான பதார்த்தம் நிச்சயம் பண்ணீங்கோ. அது எப்படி இதை நிச்சயம் பண்றது? வேதாந்தத்தை கேளுங்க, குரு கிட்ட போங்க, அவ்வளவுதான். ஜனஸ்ய சம்வாதமிமம் பிரகிருத்தவான். ஜனங்களுடைய வார்த்தை அவளுக்கு ஒருத்தர் இப்படிதான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. இதனாலதான் இது வந்தது, இதனால இது வந்ததுன்னு. எதனாலே எதுவும் வரல. நம்ம பண்ணாத காரியம் என்ன? எதை தெரிஞ்சுக்கணுமோ அதற்காக முயற்சி பண்ணல. எதை தெரிஞ்சிருக்கணும்? ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சிருக்கணும். நான் யாருங்கிறது கேட்டு இருக்கணும். அது சொன்ன பிறகு கூட கேட்கணும், நான் யாரா? நான் தான் என்ன பேரு, நான் கோவிந்தன் கோபாலன் அப்படித்தான் சொல்றானே தவிர நான் பரமாத்மான்னு சொல்லவே இல்லை சுவாமி. அதனால்தான் வந்த வம்பெல்லாம். பலேதனோ விசக்தவான் இது பிரஜித்ய அகம் அதோகியம் விமோட்சனே. ஆகையால் மோட்சத்துக்காக நான் உங்களுக்கு வழியை காட்ட போறேன். ஜனஸ்ய சம்வாதமிமம் பிரகிருத்தவான். ஜனங்கள் இப்படிப்பட்டதான சம்பாதம் எல்லாம் காரிய காரணத்தினால வருது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. அதனால ஸ்வரூபதத்வர்த்த விபோத காரணம். ஆனா எது நல்லது, எது நிஜமாக க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது? ஸ்வரூபதத்வர்த்தம், ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் இது எனக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான் இவளை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். அதனால சம்வாதமேகம் எது சிந்தையன்னரா விமுச்சதே அஜ்ஞான மகாபயாகமாது விமுக்த காமஸ்ச ததா ததா ஜனஸ்ததா தரத்ய சோகா மம ஆத்மவித்துகி. சம்வாதமேதம் எது சிந்தையேன்றா. இந்த மனுஷன் இந்த சம்வாதத்தை மனசுக்கும் ஆத்மாவுக்கும் நடந்ததான சம்வாதம். இந்த எண்ணிக்கெல்லாம் என்ன சொல்ல? ஆத்மா மனசை கூப்பிட்டு, மனசே நீ என்ன பண்ணினாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாம் துன்பங்கள்லாம் உன்னுடைய சேட்டைகள் எல்லாம் வேஸ்ட், நான் ஏகமா இருக்கேன், அத்விதீயமா இருக்கேன், என்னை பார்த்தால்தான் மனுஷாளுக்கு நிஜமான மோட்சம் வரும், உன்னிடத்திலேயே உழந்துன்றதா சம்சாரம் தான் வரும் அப்படின்னு மனசை அட்ரஸ் பண்ணிருக்காரு இந்த இடத்துல. அதனால சம்வாதமே தம் எது சிந்தையன்னரா. ஒரு மனிதன் இப்படிப்பட்டதான ஒரு சம்பாதத்தை நினைத்து கொண்டிருப்பானேயானால் விமுச்சதே அஜ்ஞான மகாபயாகமாது. அஜ்ஞானம் எனக்கூடியதான மகத்தரமான ஒரு பயம், அந்த பயம் வராம தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ளலாம். அஜ்ஞானம் இருந்தால் பயம் வரத்தான் வரும், எப்ப வரும் தெரியாது. ஆனால் மனுஷன் இதை அறிந்து கொண்டானே ஆனால் சம்வாதமே தம் எது சிந்தையன்னரா விமுச்சதே, எல்லாத்திலிருந்து முக்தி அடைகிறார். அஜ்ஞான மகாபயாகமாது. இனிமேல் அஜ்ஞானம் வராது, பயமும் வராது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன எது வருமோ எது வருமோ எனக்குரியதான எதிர்பார்ப்பும் இருக்காது. அஜ்ஞானமயாகமாது விமுக்த காமஸ்ட ததா ஜன. இந்த ஜனங்கள் விமுக்த காமஹா, ஆசைங்கிறது விட்டுருவான். அந்த பரமாத்மாவை நம்ம அறிந்திருக்கோம் என்று சொல்லணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன ப்ரூஃப்? என்ன? வரிசையா ஆசைகள் விட்டு போயிடும். இது வேணும், அது வேணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படின்னு நினைச்சோட இல்லையா, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். அது குறையறதுனாலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓஹோ நம்ம கிட்ட போயிட்டு இருக்கோம். அந்த ஆத்மஸ்வரூபம் நிஜமாக நீங்க பார்த்தோம்னா ஒரு ஆசையும் இருக்காது. இப்பவே பாருங்க, முன்னால இருந்த ஆசையெல்லாம் குறைஞ்சு போயிடும்.
அது வேணும் இது வேணும் அங்கே போகணும், ஜனங்கள்லாம் நம்மளை இப்படி நினைக்கணும்னு ஏதோ இருந்தது இல்லையே, தானா குறைஞ்சு போயிடுது. ஆசை குறைய குறைய இவனுக்கு ஆத்ம தத்துவம் கிட்ட வந்திருக்குன்னு அர்த்தம். ஆயால் எது சிந்தையன்னரா விமுச்சதே அஜ்ஞானமா பயாகமாது விமுக்த காமஸ்ட ததா ஜன சதா சரதி. விமுக்த காமஹா எல்லாத்திலையும் ஆசையை விட்டவன் அந்த மனுஷன் சாதாரணமாக இப்படி அப்படி சுத்தி கொண்டே இருக்கான். சரதி சதா சரத்யசோக சமயித்சுகி ஆத்மவித்சுகி. சமமான ஆத்மா எல்லா இடத்துலயும் இருக்கு. சமூகம் சர்வபூதேஷு எல்லா பிராணிகளையும் நான் சமமா இருந்துருக்கேன். ஆகையால் அசோகா சோகம் இல்லாமல், ஒரு சோகமும் இல்லாம ஒரு கவலையும் இருக்காம இருந்துட்டு இருக்கான். அதனால அசோக சம ஆத்மவித் சுகி, அப்படி ஆத்மஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கான். மனசோட என்னைக்கு உன்னை மறந்துட்டானோ அந்த சமயத்துல அவன் ஆத்மவித்து ஆத்மா வரைந்து கொண்டிருக்கான், சுகமாக இருக்கான் அப்படின்னு அந்த மனசை நம்ம டீல் பண்ணணும். மனசு நடத்துல பழைய சம்ஸ்காரங்கள்லாம் போய் புது சம்ஸ்காரங்கள் எப்படி வரணுமோ அப்படிப்பட்டதான சத்சங்கத்தை நாம் அடையணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அழகான பிரகரணம். அதோட மட்டுமல்ல, சாதாரண விருத்தம் இல்லாத வேற விருத்தத்தோட அழகா நமக்கு ஆச்சாரியர் சொன்னார். இதுக்கப்புறம் இந்த ஆத்மாவானது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. சுரஸ்யதாரா நிசிதா துரத்ய துர்கம்பதவயோ வதந்தி அப்படின்னு ரொம்ப சூக்ஷ்மதனம் அப்படின்னு இது ஆத்மஸ்வரூபம் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு எனக்குரியதான அம்சத்தை சொல்ல போற. இதை நாளைக்கு கவனிப்போம். ஓம்